ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் இனிய சௌபாகிய வணக்கம். இது ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிட வித்யாலயம். நான் உங்கள் திதி யோகம் கரணம் ஜோதிட முறை ஆராய்ச்சியாளர் சௌபாகிய மணிவண்ணன். இந்த பதிவில் குரு பகவான் நட்சத்திர பயிற்சியை அடைய போகிறார். அதுக்குண்டான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். குரு பகவான் இதுவரை ரிஷப ராசியில் உள்ள ரோகிணி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிட்டு இருந்தார். இந்த ஆகஸ்ட் மாதம் 2024 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து அடுத்த நட்சத்திரமான மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பயணம் செய்ய இருக்கிறார். இந்த நட்சத்திரத்தில் ஒரு 4 வருடங்கள், இந்த வருடம் முழுவதுமே அதே நட்சத்திரத்தில் தான் பயணம் பண்ணுறாரு. இது யார் யாருக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். குருனா குரு பயிற்சி பலன்கள் மட்டும் முக்கியம் இல்லை, நட்சத்திர பயிற்சி என்பதும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நட்சத்திரம் அவர் மாறும்போது எல்லாருக்குமே பலன்கள் என்பது மாறும். அப்போ இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரம் என்பது யார் யாருக்கெல்லாம் நன்மை தரப்போகிறது அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் பிறந்தது பவகரணமாக இருந்தால் 11 கரணம் இருக்குது, அதில் ஏதோ ஒரு கரணத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க. பவகரணத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் இந்த இடம் நிச்சயமாக உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அதே போல் நாம யோகத்தில் பார்க்கும்போது சுகர்மம் சித்தி பிராமியம் நாம யோகத்திலேயோ, வளர்பிறையில் வரக்கூடிய சௌபாகியம் வியாகாத சாத்திய நாம யோகத்திலேயோ, தேய்பிரையில் வரக்கூடிய விஷ்கம்பம் கண்டம் பரிகம் நாம யோகத்திலே நீங்கள் பிறந்திருந்தால் நிச்சயமாக அந்த இடம் அதிக யோக பலனை கொடுக்கும். என்ன மாதிரி யோகம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, குரு யார் அப்படின்னு பார்க்கும்போது, குரு பணத்துக்கு உண்டான கிரகம், தங்கத்துக்கு உண்டான கிரகம். பணம் தங்கம் வந்தாவே மதிப்பு மரியாதை தானாகவே வந்துடும். குரு ஒரு ஜாதகத்தில் நல்லா இருக்கக்கூடிய நேரத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கும். ப்ரொமோஷன் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக சம்பள உயர்வு வரும், தனவரவு அதிகமாகி போயிடும். அப்போ பார்த்தீங்கன்னா பணம் தங்கம் மதிப்பு மரியாதை ப்ரொமோஷனு சுப நிகழ்வுகள் எந்த நிகழ்வாக இருந்தாலும், இப்போ ஒரு இடம் வாங்குகிறோம், வீடு கட்ட ஆரம்பிக்கிறோம், அல்லது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திருமணத்தை நடத்துகிறோம், வீட்டில் வேறு ஏதாவது ஃபங்க்ஷனு, எல்லாத்துக்குமே நமக்கு பணம் தானே வேணும். அப்போ சுக நிகழ்வுக்கு உண்டானவர் குரு பகவான். அதனால தான் அப்படி சொல்லி வச்சாங்க. இப்போ பணம் நிறைவாக இருந்தால் தான் நம்மளால் சுப நிகழ்வுகளை நிறைவாக நடத்த முடியும், அனுபவிக்க முடியும். அப்போ அது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு கைகூடி வரும். இதுவரை வசூலாகாத தனம் கூட இந்த நேரத்தில் நீங்கள் கேட்கும்போது டக்குன்னு கிடைச்சிரும். ஏதாவது பண பிரச்சனைகளில் நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இது இந்த பலன்கள் 12 லக்ன நேயர்களுக்குமே பொருந்தும், 12 ராசி அன்பர்களுக்குமே பொருந்தும். இந்த லக்னம் இந்த ராசிங்கிறதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் பவகரணத்தில் பிறந்திருக்கீங்களா, தேய்பிரையில் விஷ்கம்ப கண்ட பரிய நாம யோகத்தில் பிறந்திருக்கீங்களா, வளர்பிரையில் சௌபாகிய வியாகாத சாத்தியத்தில் பிறந்திருக்கீங்களா, வளர்பிறை தேய்பிரை ரெண்டுலேயுமே சுகர்மம் சித்தி பிராமியத்தில் பிறந்திருக்கீங்களா, இப்படியெல்லாம் பிறந்திருந்தீங்க அப்படின்னா அந்த பலன் பொருந்தும். உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், அதுக்குள்ள பிறந்த ஊருக்கும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்த திதி, நித்திய நாம யோகம், கரணம், இதெல்லாம் அந்த விவரங்கள் எல்லாமே எல்லா ஜாதகங்களுமே இருக்கும். அதை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இப்போ யார் யாருக்கெல்லாம் ஆகாது அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் பிறந்தது பிரீத்தி விருத்தி சிவம் நாமயோகமாக இருந்தால், 27 நாமயோகத்தில் அந்த 3 நாமயோகத்தில் பிறந்திருந்தால், வளர்பிறை தேய்பிரை ரெண்டுமே. அதே போல் நீங்கள் பிறந்தது வளர்பிறை திருதி வேதிபாதம் மகேந்திரத்திலேயோ, தேய்பிரையில் வரக்கூடிய சோபனம் அர்சனம் சுபம் நாமயோகத்திலே பிறந்திருந்தாலும் நிச்சயமாக இந்த இடத்துல பாதிப்பு என்பது உண்டு. அது மட்டும் கிடையாதுங்க. வளர்பிறை தேய்பிரை ஷஷ்டி திதியில் நீங்கள் பிறந்திருந்தாலும், நவமி தசமி திதியில் பிறந்திருந்தாலும், லக்ன ரீதியாக இந்த நட்சத்திரம் யார் யாருக்கெல்லாம் 3, 6, 8 12 மறையிலையோ அவங்களுக்கெல்லாம் பாதிப்பு என்பது ஏற்படும். என்ன பாதிப்பு வரும் அப்படின்னா பண கஷ்டம் வரும். உங்களுக்கு கரெக்டாக ரொட்டேஷன் போயிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் மாறி இந்த மாதிரி அமைப்பில் பிறந்தவர்களுக்கு அப்படியே பணம் அங்கங்கே நிற்க ஆரம்பிச்சிடும். வெளியிலேருந்து வர வேண்டியது எல்லாமே அப்படியே நிற்கும். நீங்கள் யாருக்கும் தர வேண்டியது தர முடியாது, கடன் கேட்டீங்கனாலும் கிடைக்காது. குறிப்பாக இது செவ்வாயுடைய நட்சத்திரங்கிறதுனால இது அதோடு முடியாது. வாய் தகராறு, கை தகராறு, இப்போ ஸ்டேஷன் போகிறது, கோர்ட்டு போகிறது, அடிச்சுக்கிறது, ரத்த காயங்கள் ஆகிறது, எல்லா நிகழ்வுமே இந்த இடத்துல உருவாகும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் தான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் உங்களுடைய ஜாதகத்தில் அந்த இடம் முடக்க வீடாக இருந்தாலோ, திதி சூன்ய ராசியாக இருந்தாலோ, அவயோக நட்சத்திரமாக இருந்தாலோ, அவயோகி மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தாலோ இந்த பாதிப்புகள்லாம் இன்னும் அதிகமாகிடும் உங்களுக்கு. சரிங்களா? வேறு ஏதாவது கிரகங்கள் இப்போ உதாரணத்துக்கு ராகு ஜனனத்தில் ஏற்கனவே மிருகசீரிஷத்தில் இருந்து
இப்போ குரு வந்து இந்த மாதிரி போய் கிருபலனை தரக்கூடிய நிலையில் வந்தால் ஜமாளிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து இருக்கும். இது லக்னத்துக்கு 8ஆம் இடமாக அமைந்து விட்டால், உதாரணமாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க துலா லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, 8ஆம் பாவமாக வந்து மிருகசீரிஷம் வருது, அல்லது பாவ ரீதியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியில் பிறந்து 8ஆம் பாவமாக வந்தால் கூட, அல்லது வந்து விருச்சிகத்தில் பிறந்து 8ஆம் பாவமாக பாவ ரீதியாக அமைஞ்சால் கூட, இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஆயுள் பாதிப்பு வரை கொண்டு போய் விட்டுருவோங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கும். சரி, எல்லாம் பார்த்தாச்சு. இதுக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். இவரோட பரிகாரம் என்னென்னா, மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வம் வந்து பிறைச்சூடிய சிவன். அது எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதாவது சந்திரமௌலீஸ்வரர், சந்திரசூடேஸ்வரர், சந்திரசேகரன், சோமஸ்கந்தர், இந்த தெய்வங்களை எல்லாமே வந்து இந்த பரிகாரத்துக்காக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஆனால் எப்போ போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்குது. எப்போ போகணும் அப்படின்னா, பவகரணம் என்பது நடைமுறையில் இருக்கும்போது போங்க. அப்போ போனீங்க அப்படின்னா 100% வந்து தோஷ நிவர்த்தி என்பது உறுதியாக வந்து கிடைச்சிடும். இந்த பவகரணம் என்பது 4 நாளைக்கு ஒரு முறை வந்துகிட்டே இருக்கும். காலளவுன்னு பார்க்கும்போது ஒரு 12-14 மணி நேரங்கள் நமக்கு வந்து நீடிக்கும். இதை நீங்கள் வந்து ஃப்ரீ கேலண்டர் ஆப் வந்து நிறைய இருக்குது, அதன் மூலிமா வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அல்லது எங்களுடைய ஆப் ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிட வித்யாலயத்தினுடைய ஆப் வந்து இருக்குது, ஜோதிட ஆப் இருக்குது. அதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுலேயும் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? இதை வந்து பயன்படுத்தினீங்கன்னாவே போதும். அதே போல் யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கோ, இந்த பவகரணத்தில் பிறந்தவர்கள் இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கரணநாதனுடைய வழிபாடை வந்து அதிகப்படுத்திக்குவோங்க. நரசிம்மருடைய வழிபாட்டை வந்து நீங்கள் வந்து நாமக்கல் நரசிம்மரே போய் கும்பிடணுன்ற தேவையில்லை. சரியா? உங்கள் ஊரில் வந்து நரசிம்மர் இருந்தால் அந்த வழிபாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னாவே நல்லாயிருக்கும். அதே போல் இந்த சுகர்மம் சித்தி பிராமியன் நாமயோகத்தில் பிறந்தவர்களோ, சௌபாகியம் வியாகாத சாத்தியத்தில் பிறந்தவர்களோ, இஷ்கம கண்ட பரிக நாமயோகத்தில் பிறந்தவர்கள் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா, நரசிம்மர் மற்றும் வந்து முருகன் அந்த மாதிரி வழிபாடுகளை எடுக்கும்போது உங்களுக்கு வர யோகம் வந்து இப்போ வந்து 1,00,000 ரூபா வரணும்னு இருக்குதுன்னா, இந்த வழிபாடுகளை எடுக்கும்போது பல லட்சமாக வந்து மாறும். நிறைவாக அந்த யோகத்தை வந்து நம்ம வந்து அனுபவிக்க முடியும். இந்த இடத்துல கண்டிப்பாக எல்லாருக்கும் நிலம் சார்ந்த யோகங்கள், கட்டுமான பணிகள் செய்வதற்குண்டான அமைப்புகள்லாம் வந்து கிடைக்கும். யார் யாருக்கெல்லாம் பிரச்சனையோ அவர்களுக்கெல்லாம் வந்து நிலம் கட்டுமானங்களில் சகோதர சகோதரிகளிடையே நிறைய கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள்லாம் வந்து உருவாகும். ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. எல்லாருக்கும் இப்போ வந்து தெளிவாக பலன் சொல்லி முடிச்சாச்சு. இப்போ அடுத்த தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதியிலிருந்து திதி யோகம் கரண ஜோதிட முறையின் அடிப்படையில் நியூமராலஜி எண்களை வந்து உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண்களை வந்து எப்படி தேர்வு செய்வது, அதை எப்படி வந்து ஆக்டிவேட் பண்ணணும், அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தினா நம்மளுடைய அதிர்ஷ்டங்களை யோகங்களை வந்து அதிகப்படுத்திக்க முடியும் அப்படின்ற ஒரு வகுப்பு வந்து நடத்த இருக்கோம். அது 12ஆம் தேதியிலேருந்து நடக்க இருக்குது. ஆன்லைன் கிளாஸு முழுக்க இது வந்து கூகுள் மீட்டில் தான் நடக்க போகுது, ஜூம் மீட்டில் வந்து நடக்க போகுது. இதனுடைய ரேட்டு வந்து இதுக்குரிய கட்டணம் வந்து ரொம்ப 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 கம்மி தான், 1200 ரூபாய். ரொம்ப கம்மியான ஒரு கட்டணம் தான். முடிந்தளவு இந்த வாய்ப்பை வந்து சரியாக வந்து பயன்படுத்திக்கோங்க. இந்த கிளாஸ் மட்டும் கிடையாதுங்க, நிறைய வகுப்புகள் வந்து நம்மளுக்கு வந்து தொடர்ந்து நடந்து தான் இருக்குது. திதி உகரணத்தில் பலன் எடுக்கக்கூடியது, சுபமுகூர்த்த நிர்ணயம், திருமண பொருத்தம், அதே போல் பார்த்தீங்க அப்படின்னாக்க பிரசன்னங்கள், நியூமராலஜி, வாஸ்து, இப்படி வந்து தொடர்ந்து நம்மளுடைய வகுப்புகள் ஏதோ ஒரு வகுப்புகள் வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. மருத்துவ ஜோதிட வகுப்புகள் கூட நம்ம வந்து நடத்தியிருக்கோம். எந்த வகுப்பு நீங்கள் படிக்க விரும்பினாலும் எப்போனாலும் என்னுடைய நம்பர் 9384422298 இந்த நம்பரில் வந்து தொடர்பு கொள்ளலாம். இது வாட்ஸ்அப் நம்பரும் இதே தான், காலுக்கும் வந்து இதே தான். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, ஜாதகம் பார்க்க விரும்பினாலும் இந்த நம்பரில் வந்து வாட்ஸ்அப் மூலமாக வந்து தொடர்பு கொள்ளுங்கள். கால் பண்ணி எடுக்கலை, கொஞ்சம் ரொம்ப பிஸியாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக வந்து ஃப்ரீ ஆகிட்டு நானே வந்து கூப்பிடுவேன். தொடர்பு கொள்ளுங்கள், பயனடையுங்கள். நன்றி, வணக்கம்.